கோல் அச்சீவர் ட்ரேடர் சார்பாக நம்ம சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம 7 பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ் பார்க்க போகிறோம். அது எந்தெந்த ஸ்டாக்ஸ்னு பார்க்குறதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமர், நம்ம கொடுக்கக்கூடிய இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக. நீங்கள் ட்ரேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஓன் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு ட்ரேடார் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். சரி, ஃபஸ்ட்டு ஸ்டாக் ஏஞ்சல் ஒன். ஸோ ஏஞ்சல் ஒன் நம்ம ஏற்கனவே இந்த ஸ்டாக்ஸை வந்து ஒரு ட்ராக் பண்ணிக்கிட்டே தான் இருக்கோம். ஸோ நம்ம ஏற்கனவே நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ கரெக்டாக இந்த சப்போர்ட்டில் வந்து உங்களுக்கு இந்த ஸ்டாக்ஸ் வந்து பவுன்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி பேசியிருந்துருப்போம். ஸோ கரெக்டாக இந்த 2023. ஸோ கரெக்டாக அதே மாதிரி நேற்று பவுன்ஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த இடத்துல நம்ம இந்த ஸ்டாக்ஸை வந்து நம்ம என்ட்ரி கொடுத்துக்கிறலாம். ஸோ உங்களுக்கு இப்போ வந்து நான் டெய்லியில் கன்வெர்ட் பண்ணுறேன். ஸோ டெய்லியில் கன்வெர்ட் பண்ணால் உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரியும். ஸோ கரெக்டாக நம்ம ஒரு ஷார்ட் டேர்முக்காகவும் இந்த ஸ்டாக்ஸை நம்ம பிக் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்விங் ட்ரேடிங்கும் இந்த ஸ்டாக்ஸை வந்து நம்ம இப்போ பிக் பண்ணால் கரெக்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு டார்கெட் அப்படின்னு பார்த்தோம்னா 2622. ஸ்டாப் லாஸ் வந்து இந்த ட்ரெண்டில் எனக்கு கீழே வச்சுக்கலாம். அதாவது 2022 கூட வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த ஸ்டாக்ஸை வந்து ரன் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட் டார்கெட் 2622, செகண்ட் டார்கெட் 3190, தேர்டு டார்கெட் அதோட ஆல் டைம் ஹை 3864 அப்படின்றத நம்ம வச்சுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டாக் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டாக் கோல்டியம் இன்டர்நேஷ்னல். ஸோ கோல்டியம் இன்டர்நேஷ்னல் ஒரு ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி மறுபடியும் அகைன் பவுன்ஸ் ஆகிட்டு அகைன் ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு இப்போ மறுபடியும் பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஸோ இப்போ பார்த்தோம்னா கரெக்டாக நம்ம கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ்லேயே என்ட்ரி எடுத்துக்கலாம். ஸோ இதோட ஸ்டாப் லாஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ட்ரெண்டில் எனக்கு கீழே, அதாவது கரெக்டாக 156ன்றதை ஸ்டாப் லாஸாக வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த ஸ்டாக்ஸை வந்து ரன் பண்ணலாம். இதோட ஃபஸ்ட் டார்கெட் அப்படின்னு பார்த்தோம்னா 208 அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு டார்கெட்டாக வச்சுக்கலாம். இதான் அதோட ஆல் டைம் ஹை. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் ஸ்டாக் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டாக் போரோசில் ரெனியூவபிள் எனர்ஜி. ஸோ போரோசில் ரெனியூவபிள் எனர்ஜி ஒரு இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர். ஸோ நெக்லைன் இன்னும் பிரேக் பண்ணலை. ஸோ பிரேக் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம். ஸோ நெக்லைன் பார்த்தோம்னா கரெக்டாக நெக்லைனுக்கு மேலே நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம். இதோட டார்கெட் அப்படின்னு பார்த்தோம்னா 643. இந்த ஸ்டாக்ஸை நீங்கள் ஷார்ட் டேர்முக்காகவும் கன்சிடர் பண்ணலாம். செகண்ட் வந்து டார்கெட்னு பார்த்தோம்னா 684. ஸோ தேர்டு 828. இதுதான் அதோட ஆல் டைம் ஹை. நெக்ஸ்ட் ஸ்டாக் ராஜேஷ் எக்ஸ்போர்ட். ஸோ ராஜேஷ் எக்ஸ்போர்ட் ஒரு நல்ல டவுனுக்கு அப்புறம் ஒரு கன்சல்டேஷனை ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்குது. ஸோ கரெக்டாக இந்த 330க்கு மேலே ஓப்பன் க்ளோஸ் வந்ததுக்கப்புறம் என்ட்ரி நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ஸ்டாப் லாஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 293 ஸ்டாப் லாஸாக வச்சுக்கிட்டு இந்த ஸ்டாக்ஸை நீங்கள் ரன் பண்ணலாம். இந்த ஸ்டாக்ஸை வந்து நீங்கள் ஒரு ஸ்விங் ட்ரேடிங்கு மட்டும் யூஸ் பண்ணுறது பெஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதோட ரிசல்ட்ஸ்லாம் அவ்வளோ நல்லா இல்லை. ஸோ 417 அப்படின்றத நீங்கள் ஃபஸ்ட்டு டார்கெட்டாக வச்சுக்கலாம். ஒரு ஸ்விங் ட்ரேடிங்காக நீங்கள் இதை யூஸ் பண்ணுறது பெஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் ஈஸி மை ட்ரிப். ஸோ ஈஸி மை ட்ரிப் வந்து ஒரு கரெக்டாக இதுக்கு முன்னாடி நிறைய டைம் இந்த ட்ரெண்ட் லைனில் தான் சப்போர்ட் எடுத்திருக்கு. ஸோ ஒவ்வொரு தடையும் சப்போர்ட் எடுத்துகிட்டு அகைன் மேலே போகிறதும் கீழே வர்றதும் தான் வந்திருக்கு. ஸோ இந்த டைமும் கிட்டத்தட்ட ஒரு நல்ல மூவுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 38-40லேருந்து ஒரு 53 வரைக்கும் போயிட்டு மறுபடியும் அகைன் கீழே வந்துட்டு இப்போது பவுன்ஸ் ஆகிருக்கு. ஸோ நான் இந்த ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணியிருக்கேன் பாருங்கள். இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே ஓப்பன் க்ளோஸ் வந்ததுக்கப்புறமா நீங்கள் என்ட்ரி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு டார்கெட் பார்த்தோம்னா 47, செகண்ட் டார்கெட் 53, தேர்டு டார்கெட் அதோட ஆல் டைம் ஹை 70 rupees. ஸோ இந்த ஸ்டாக்ஸை நீங்கள் ஷார்ட் டேர்முக்காகவும் நீங்கள் இந்த ஸ்டாக்ஸை வந்து கன்சிடர் பண்ணலாம். ஸோ ஸ்விங் ட்ரேடிங்க்கு நீங்கள் இந்த ஸ்டாக்ஸை கன்சிடர் பண்ணலாம். ஸோ ஸ்டாப் லாஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழே, அதாவது இந்த விக்குக்கு கீழே வச்சுக்கிறது இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும். சில டைம் இந்த விக்குக்கு கீழே வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு அகைன் மறுபடியும் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ 37 வச்சுக்கலாம். இல்லை எனக்கு இந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழே எனக்கு போதும், என்னோடய ரிஸ்க் அவ்வளோ என்னால் எடுக்க முடியாது நீங்கள் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழே ஒரு ஓப்பன் க்ளோஸ் வந்ததுக்கப்புறமா
நீங்கள் இந்த ஸ்டாப் லாஸை கொடுத்துட்டு வெளியில் வந்துடலாம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற லாஸ்ட் ஸ்டாக் டீம் லீஸ். ஸோ டீம் லீஸ் வந்து ஒரு கன்சல்டேஷனில் இருக்குது. ஸோ கரெக்டாக இந்த கன்சல்டேஷனில் நேற்று ஒரு 11% அப்சைடு போயிருக்கு. நல்ல ஸ்ட்ராங்கான பிரேக் அவுட், நல்ல வால்யூம்லாம் சூப்பராக இருக்குது. இந்த ஸ்டாக்ஸை நீங்கள் கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் என்ட்ரி எடுத்துக்கிறலாம். ஃபஸ்ட் டார்கெட் அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு இந்த 3736 டார்கெட்டாக இருக்கும். ஸோ இதை உடச்சதுக்கப்புறம் அகைன் மறுபடியும் நீங்கள் என்ட்ரி எடுத்துக்கிறலாம். அப்படி என்ட்ரி எடுக்கிற பட்சத்தில் ஸோ இதோட டார்கெட்லாம் நீங்கள் உங்களுக்கு நீங்கள் இந்த ஸ்டாக்ஸை வந்து ஒரு ஷார்ட் டேர்முக்காகவும் இந்த ஸ்டாக்ஸை நீங்கள் பை பண்ணலாம். ஏன்னா இதில் டிஐ எஃப்ஐஏலாம் ஹையஸ்ட் ஹோல்டிங்ஸ் வச்சுருக்காங்க. இன்னொன்று இந்த ஸ்டாக்ஸும் நல்ல ஸ்டாக்ஸ் தான். கிட்டத்தட்ட அதோட ஆல் டைம் ஹை 5429. நம்ம பாடியில் தான் எப்போயுமே டார்கெட் வந்து செட் பண்ணுவோம். 5300 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் இந்த ஸ்டாக்ஸை ஷார்ட் டேர்முக்காகவும் நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். ஒரு ஸ்விங் ட்ரேடிங் தான் நீங்கள் பண்ணுறோம்னு சொன்னால் கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் என்ட்ரி எடுத்துக்கிட்டு டார்கெட் வந்து உங்களுக்கு நம்ம கொடுத்துருக்கோம், அதை நீங்கள் வச்சுக்கலாம். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றியும் அன்பும்.